ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததை பகிர். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் சின்ன வெங்காயத்தினுடைய பயன்கள் பற்றி கொஞ்சம் பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய பயன்கள் மற்றதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் சாப்பிட்டா ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது. உங்களுக்கு பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுற ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு சோஷியல் மீடியா நல்லாவே ஒர்க் பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம், மணியும் ஏர்ன் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். அவங்களுடைய கிளிப்பிங்ஸ் ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சின்ன வெங்காயத்தில் நிறைய ஆரோக்கிய நன்மைகளும் மருத்துவ குணங்களும் நிறையவே இருக்குது. ஸோ இதை நம்ம சமையலில் சேர்த்து சாப்பிட்றது மூலமாக சுவையை பல மடங்கு அதிகரிக்கக்கூடும். ஆனால் சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டா இன்னும் நிறைய நன்மைகள் நம்ம உடம்புக்கு நிறையவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் தினமும் சின்ன வெங்காயத்தை ஒரு 5 சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட்றது நிறைய ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு தருகிறது. இந்த குட்டி சின்ன வெங்காயத்தை டெய்லி பச்சையாக சாப்பிட்டு வரும்போது நம்மளோட லங் இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரி பண்ணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயத்தில் அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நுரையீரல் உள்ளிட்ட சுவாச மண்டல பிரச்சனைகளை இது பூரணமாக சரி பண்ணும். குறிப்பாக இந்த சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டு வரும்போது மூக்கடைப்பு, சளி, இருமல், ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளை குறைக்கிறதுக்கான வழிவகை இந்த சின்ன வெங்காயம் பண்ணும். இந்த அறிகுறிகளை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் சரி செய்யவும் முடியும். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வெங்காயம் சாப்பிட்றது மூலமாக தலைமுடி மற்றும் சருமத்தை பாதுகாக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தில் உள்ள வைட்டமின்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சல்ஃபர் இதெல்லாம் சேர்ந்து கொலஜான் உற்பத்தியை தூண்டும் தன்மை கொண்டவை. இந்த கொலஜான் தான் சருமம் மற்றும் தலைமுடியின் ஆரோக்கியத்துக்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டோமைக்ரோபியல் பண்புகள் சருமத்தின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிப்பதோடு சரும நோய்கள் ஏற்படுவதையும் தடுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன வெங்காயத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது. அதனால் இது எலும்புகளை வலுப்படுத்தி அவற்றின் அடர்த்தியை அதிகரிக்கும். குறிப்பாக 30 வயதுக்கு மேல் இருக்க பெண்களுக்கு எலும்பு தேய்மானத்தை ரொம்ப குறைக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆர்த்ரைட்ஸ் மற்றும் ஆஸ்டிரியோபொராசிஸ் அப்படின்ற பிரச்சனை ஏற்படுவதையும் தடுக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்குது. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தில் இருக்க சல்ஃபர் உள்ளிட்டவை நம் உடலில் உருவாகும் நச்சுக்களை நீக்கிற தன்மை கொண்டிருக்கு. குறிப்பாக கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், அதில் உள்ள செயல்திறனை மேம்படுத்தி டிடாக்ஸ் செய்யும். தொடர்ச்சியாக சின்ன வெங்காயத்தை பச்சையாக தினமும் 2 to 3 அப்படின்ற விகிதத்தில் சாப்பிட்டு வரும்பொழுது கல்லீரலில் கொழுப்பு படிவதை தவிர்க்க முடியும். அதோடு ஆல்கஹால் உள்ளிட்டவற்றால் சேரும் டாக்சின்களையும் இது வெளியேற்றும். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் சாப்பிட்டு வரும்போது செரிமான ஆற்றலை இது மேம்படுத்தும். அதாவது சின்ன வெங்காயத்தில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் இது செரிமான ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்யூலின் மற்றும் ப்ரோபயோட்டிக் பண்புகள் குடலில் நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகரிக்க செய்து குடலில் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது. இதனால் மலச்சிக்கல் உள்ளிட்ட அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ சின்ன வெங்காயம் சாப்பிட்றது மூலமாக நம்மளுடைய மலச்சிக்கலையும் தீர்த்து கொள்ளலாம். சரிங்க, சின்ன வெங்காயம் அதிகமாக சாப்பிட்டா ஏதாவது பக்க விளைவுகள் வருமா அப்படின்னு கேட்குறீங்க. சின்ன வெங்காயம் அதிகமாக சாப்பிட்றது பக்க விளைவுகள் வராது. ஆனால் அளவுக்கு அதிகமாக பச்சையாக சாப்பிடும்போது ஏற்கனவே சில உடல்நல பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு சில பக்க விளைவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி என்னென்ன பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பச்சை வெங்காயம் அதிகமாக சாப்பிடும்போது வயிறு அசௌகரியம் உண்டாகும், நெஞ்செரிச்சல் மற்றும் அசிடிட்டியை ஏற்படுத்தலாம். வெங்காயத்தை பச்சையாக சாப்பிடும்போது வாய் துர்நாற்றம் எடுக்கும், ரத்த அழுத்தத்தை குறைக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிடக்கூடாது, யாருன்னு பார்த்தீங்கன்னா, இரைப்பை கோளாறு உள்ளவர்கள், மலக்குடல் அழற்சி நோய் உள்ளவர்கள், இரத்தத்தை மெலிதாக்கும் பிளட் தின்னிங் மருந்துகள் எடுப்பவர்கள், இந்த பிரச்சனை இருக்கவங்களாம் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்றத தவிர்க்க வேணும்.
சின்ன வெங்காயம் சாப்பிட்டா என்ன நன்மைகள் நடக்கும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சின்ன வெங்காயம் சாப்பிடாதவங்க யாருனா இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதனுடைய பயன்களை பார்த்துட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிக்கட்டும், அவங்க உடல் நிலையும் பார்த்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.